கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே என்னை சந்தித்தார். ஆமென். ஸ்தோத்திரம். நான் இந்து சமய வழிபாட்டின்படியே வளர்க்கப்பட்டேன். என்னுடைய பழைய பெயர் சுப்பிரமணியன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான ஆண்டவர் இரட்சகர் என்ற அறிவு எனக்கு சின்ன வயதிலிருந்தே என்னை அறியாமலேயே என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக இருந்தது. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ நண்பர்கள் கிறிஸ்துவை பற்றி சொன்னார்கள். அப்படியே நானும் ஆராதனைக்கு சபைகளுக்கு என்னை அழைத்து சென்றார்கள். கிறிஸ்து ஆண்டவர், ஆனால் செய்கிற பாவங்களிலிருந்து விடுதலை இல்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறதை செய்ய முடியவில்லை, நான் வாஞ்சிக்கிறதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்பொழுதுதான் புதிய எருசலேம் சபைக்கு வந்தேன். கர்த்தர் என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சையை கர்த்தர் அறிந்து ஆமென் என்னை என் பாவங்களை மன்னித்தார். ஸ்தோத்திரம். அன்று முதற்கொண்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிறிஸ்துவினுடைய கரத்தை நான் இறுக பற்றி பிடித்துக் கொண்டேன். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டார் தீவிர இந்துக்கள். இயேசுப்பா, இயேசுப்பா. 45 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளியூரிலே கிறிஸ்தவனாக மாறிவிட்டான் என்று சொன்னால் ரொம்ப கீழ்த்தரமான நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். என்னுடைய உறவினர்களெல்லாம் என்னப்பா கெட்டு போயிட்டியா அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய அம்மா அழுவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க. மகனே, நீ போயிடாத, நீ அந்த கூட்டத்தோடு சேர்ந்துடாத அப்படின்லாம் சொல்லுவாங்க. தேவ ஆராதனைக்கு நான் எத்தனை முறை மறைவாக தெரியாமல், தேவனே பல முறை தெரியாமல் ஒளிந்து ஒளிந்து ஆராதித்து வந்தேன். புது வருட ஆராதனைகள், கிறிஸ்மஸ் பண்டிகை ஆராதனைகள், இவைகளெல்லாம் நான் என் வீட்டில் திருநெல்வேலி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த காலத்தில் அந்த நேரத்தில் போய் சொல்லக்கூடாது, தேவனே திருநெல்வேலிக்கே போவேன். திருநெல்வேலிக்கு போயிட்டு அங்கேருந்து அடுத்த பஸ்ஸு பிடிச்சி இங்கே வந்துடுவேன். தேவனே வந்துட்டு ஆராதனையில் கலந்து கொண்டேன். நான் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வந்த பாடுகள், அது இப்பவும் நினைத்தா உடம்பே சிலிர்க்கும். ஆமென். நான் அந்த அவர்கள், என்னுடைய பெற்றோர்கள் ஒரு முறை சாப்பிடக்கூடாது, சாப்பாடு கிடையாது போன்ட்டாங்க. நான் அப்படியே கண்ணீரோடு ஆலயத்திற்கு கடந்து வந்தேன். ஆலயத்தில் மத்தியானம், வள்ளியூர் ஆலயத்தில் மத்தியானம் பரிசுத்தவான்களோடு விஷயம்லாம் சொன்னேன். அவங்களோட சாப்பிட்டேன். புது வருட ஆராதனை என்னுடைய வீட்டில் எங்கள் வீட்டில் 2 வீடு உண்டு. ஒரு வீட்டில் எங்கள் அம்மா அப்பாலாம் இருப்பாங்க, இன்னொரு வீட்டில் நான் தனியாக இருந்தேன், கல்யாணம் ஆகலை. அப்போ புது வருட ஆராதனைக்கு இரவு 10 மணிக்கெல்லாம் எல்லோரும் படுத்த பிறகு கதவை அடைச்சிட்டு அவங்களுக்கு தெரியாமல் கடந்து வந்தேன். புதிய வருட ஆராதனை கலந்து கொண்டேன். வெளியே வேலை நிமித்தம் மெட்ராஸு, பாண்டிச்சேரி, இப்படி அங்கெல்லாம் செல்லும் பொழுதலும், பாண்டிச்சேரிலாம் ரொம்ப நாள், கொஞ்ச நாள் இருந்தேன். அங்கெல்லாம் ஆராதனை தவறக்கூடாது. அப்போ நெய்வேலியில் தான் நம்முடைய சபை இருந்தது. அங்கே போவேன், தவறாது போவேன். ஆராதனை அசட்டை செய்யாது, அது ஒழுங்காக நான் அதை தவறாது கடைபிடித்து வந்தேன். என்னுடைய திருமண வாழ்க்கை
எனக்கு திருமணம் ஆனது 35வது வயசில் தான். இயேசுவே. என்னுடைய இளைய சகோதரனுக்கு வயசு 25. சொன்னாங்க. நான் உறுதியாக சொன்னேன், வேத வசனத்தின்படி சத்தியத்தின்படி தான் என்னுடைய திருமணம். ஆமென். மற்றபடி ஸ்தோத்திரம். நான் அறிந்த இயேசுவை, அறிந்த சத்தியத்தை மறுதலிக்க என்னால் முடியவே. ஆமென். அல்லேலூயா. அப்படி என்று உறுதியாக இருந்தேன். பார்த்தார்கள், இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லி என்னுடைய சகோதரனுக்கு, இளைய சகோதரனுக்கு எனக்கு முன்பாகவே திருமணம் செய்து வைத்தார்கள். பல ஆண்டுகள் கேட்டாங்க, முடியாது. 35வது ஆண்டில் தான், 35வது வயசில் தான் எனக்கு சரி, இவன் திருந்த மாட்டான், இவன் எப்படியாவது இவனுக்கு திருமணம் நடத்தி வைக்கணும்னு சொன்னாங்க. தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய ஆலோசனையின்படியும் சத்தியத்தின்படியும் எனக்கு திருமணம் நடந்தது. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. வேத ஒழுங்கின் பிரகாரம் காணிக்கை கொடுக்கணும். எனக்கு காணிக்கை, எனக்கு சம்பாத்தியம் வந்த பிறகு நான் தேவனுடைய தாசர்கள் கூட இரவும் பகலும் பல ஆண்டுகள் இருந்திருக்கேன். சபையினுடைய எல்லா ரகசியங்களும், ஆதி முதல் அந்தம் வரை உள்ள எல்லா ரகசியங்களும், எல்லா நடவடிக்கைகளும் எனக்கு நல்லா தெரியும். ஆனபடினால காணிக்கை விஷயங்களில் தேவனுடைய மனிதர்கள் கொடுக்குற ஆலோசனைகளை கேட்டு 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 நான் எனக்கு எப்பவும் சம்பாத்தியம் வந்ததோ அதில் நான் அந்நாள் முதற்கொண்டு குறைகள் இருக்கலாம், தெரியாமைகள் இருக்கலாம், நான் தவறாது அந்த பிரமாணங்களை சரியான முறையில் கடைபிடித்து வந்தேன். கர்த்தர் என்னை ஒருபோதும் குறைவுபடாதபடிக்கு எவ்வளவோ நெருக்கங்கள். எனக்கு வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி முடிக்கலாம். பல கோடிக்கு எங்கள் மாமா அவர் இருக்கார், பல கோடி வச்சுருக்காரு. அவர் கேட்டாங்க, அதெல்லாம் முடியாது, என்னால் முடியாது. அப்படி திருமண வாழ்க்கையில் நான் நினச்சிருந்தா எங்கேயோ நகை போட்டு போயிருக்கலாம். கர்த்தர் அதுக்கு எனக்கு அந்த காரியங்களில் சரியானபடி என்னை நடத்தினபடினாலே நான் காக்கப்பட்டேன். கிறிஸ்துவின் நிமித்தம் எல்லா உபத்திரங்களையும் நான் தாண்டி வர கர்த்தர் இந்நாள் வரையும் கிருபை செய்து வருகிறார். தேவ கிருபை எப்படி ஆகினும் பரலோக ராஜ்யம் போகணும், ஒன்றுதான் என்னுடைய நோக்கமே தவிர வேற எந்த நோக்கம் கிடையாது. கர்த்தர் ஆனால் எல்லாவற்றையும் தந்து என்னை ஆசீர்வதித்து கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்திரப்படும்படியாக, பலப்படும்படியாக கர்த்தர் இந்நாள் பரியந்தமும் எனக்கு கிருபை செய்து வருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா.